ராம ராமா 9ஆம் தேதி பிப்ரவரி மாசம் சோமவாசரः திங்கட்கிழமை விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 26ஆம் தேதி சப்தமி திதி கால கொஞ்ச நேரம் 6:32 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி, சுவாதிய நட்சத்திரம் காலை 6:30 மணி வரை, பின்பு விஷாகா நட்சத்திரம், விருத்தி யோகா பவகரணம், ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. எங்கள் வீட்டில் துளசியுடன் வில்வமும் சேர்ந்து வளர்கிறது. இரண்டையும் சேர்த்து வணங்கலாமா அல்லது கோவில்களில் நடலாமா? அதாவது துளசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியமான செடி, அதாவது தெய்வீகமான செடி. பெருமாளுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு விருட்சம் துளசி விருட்சம் அப்படிங்கிறது. துளசி பத்திரத்தை எடுத்து பகவானுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பில்வதளம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப உகர்ந்தது. பில்வார்ச்சன சுப்ரீதாய நமஹா அப்படின்னு பில்வார்ச்சனத்தினால ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடியவராக இருக்கார் பரமேஸ்வரன். இது ரெண்டுத்தையும் நித்தியமே பூஜை பண்ணணும். சொல்றச்ச பில்வானாம் தரிசனம் புண்ணியம் அப்படின்னு, இந்த பில்வ விருட்சத்தை கண்ணால பார்த்தாலே புண்ணியம். அடுத்தது பில்வானாம் தரிசனம் புண்ணியம் ஸ்பரிசனம் பாபநாசனம் அப்படின்னு, அதை போய் தொட்டுட்டோம், பில்வ விருட்சத்தை தொட்டாலே நம்ம பாபம் போறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப நம்ம சுத்தனாக இருந்துட்டு பில்வத்தை தொடணும். தொட்டா நம்மளுடைய பாபங்கள்லாம் போகும் பில்வ விருட்சத்தை தொட்டா. அதனாலதான் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் சில விருட்சங்கள் இருக்கும். துளசி செடி இருக்கும், பூஜை மடம், துளசி பூஜை மடம்னு இருக்கும். அப்புறம் சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு பறிக்கிறதுக்காக ஒரு துளசி செடிகள் வச்சிருப்பா. பில்வ விருட்சம் இருக்கும், பூச்செடிகள் இருக்கும், நித்திய பூஜைக்கு பறிச்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும். மாதிரி பசுமாடுக்கு ஒரு கோஷாலை இருக்கும், பூச்செடிகள் இருக்கும், பில்வ விருட்சம் இருக்கும், துளசி மடம் இருக்கும். இது கட்டாயம் இருக்கும். சாஸ்திரம் சொல்றது எந்த வீட்டுல துளசி மடம் இல்லையோ அது வீடு இல்லப்பா அப்படிங்கிறது. துளசி செடி ஒவ்வொருவனுடைய வீட்டிலையும் இருக்கணும். எதெல்லாமோ வாங்கி வச்சுக்கிறோம் வீட்டுல, குரோட்டன்ஸ் வாங்கி வளர்க்குறான், ஒரு துளசி செடி வளர்க்க முடியலையே. துளசி ஒவ்வொருவருடைய இல்லத்திலையும் கட்டாயம் துளசி இருக்கணும். பில்வம் இருந்தா விசேஷம். வச்சுக்கிறதுக்கு இடம் இருந்து இந்த பில்வ செடியை வச்சுண்டு அது பெருசா விருட்சமா வளரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கு அப்படின்னா கட்டாயம் நாம் பில்வ விருட்சத்தை வளர்க்கணும். நம்ம ஷெட்டா போடுறோம், பெரிய பெரிய வீட்டுல மாளிகையில இருக்கிறவாள்லாம் என்னெல்லாமோ வளர்க்குறா. பில்வ விருட்சம் வளர்க்கலாம். அதனுடைய காத்து பட்டாலே மகா பாபங்கள்லாம் போகும். அப்படி இல்லத்தில் துளசியும் பில்வமும் கட்டாயம் வளர்க்கப்பட வேண்டியவை. ராமராம்.